நம்மளுக்கு பண ஈர்ப்பு சக்தியை கொடுக்குற பொருட்களை பார்க்க போகிறோம். அதில் முதல்ல துளசி விதையோடு இருக்கிற அந்த இதை பறிச்சுக்கோங்க. துளசி செடியிலிருந்து விதை இருந்தாலும் அப்படியே விதையோடு இருந்தாலும் சிறப்பு, இல்லைன்னா வெறும் துளசி இலை கிடைச்சாலும் சிறப்பு. இது ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. பிறகு ஏலக்காய் வாங்கிக்கோங்க. பிறகு பச்சைக்கற்பூரம் வாங்கிக்கோங்க. ஜவ்வாது வாங்கிக்கோங்க. கோமதி சக்கரம் கிடைச்சதுன்னா கடைகளில் நிச்சயமாக பூஜா ஸ்டோரில் கிடைக்கும். இது போன்ற கோமதி சக்கரத்தை வாங்கிக்கோங்க. நாணயங்கள் 1 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயம், எது இருந்தாலும் சரி, 2 ரூபா நாணயம், இது மாதிரி எந்த நாணயங்கள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கோமதி சக்கரத்தையும் காயின்ஸையும் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு கோமதி சக்கரத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சுருங்க. நம்ம காயினுக்கும் சந்தன குங்குமம் வச்சுருங்க. இது போன்ற வச்சுருங்க. ஒரு மஞ்சள் துணியை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை மூட்டை மஞ்சள் தேவை, எத்தனை மூட்டையாக கட்ட போகிறீங்க வீட்டில் பணம் ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. பூஜை ரூமில் வைக்கலாம். பிறகு நம்மளோட கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். வீட்டுக்குள்ளார வாசலில் என்ட்ரன்ஸில் வைக்கலாம். வீட்டோட 4 மூலைகள்லேயும் வைக்கலாம். இதை பர்ஸில் கூட நம்ம வச்சுக்கலாம். இது போன்ற பண ஈர்ப்பு சக்தியை கொடுக்குற அம்மா மகாலட்சுமி தாயோட மூட்டை. இந்த மூட்டை உறுதியாக பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த மூட்டையை நம்ம ரெடி பண்ணிடுறோம். ஒரு மந்திரம் சொல்லணும். என்ன மந்திரம்னா, ஃபஸ்ட்டு ஓம் ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்வாஹா. அம்மா தனலட்சுமி தாயோட மந்திரத்தை சொல்லணும். ஓம் நமோ தனதாயை ஸ்வாஹா. ஓம் நமோ தனதாயை ஸ்வாஹா. ஓம் நமோ தனதாயை ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி இந்த மூட்டைக்கு மந்திர உருக்கள் கொடுக்கணும். நீங்கள் எத்தனை மூட்டை ரெடி பண்ணியிருந்தாலும் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மந்திர உருக்கள் கொடுத்தோமா நிச்சயமாக போய் இது வேலை செய்யும். இது உறுதியாக வேலை செய்யும். அம்மா மகாலட்சுமி தாய் கணபதியும் சேர்த்து நம்மளுக்கு செல்வத்தை வாரி வழங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம குருநாதர் சித்தர்கள் உணர்த்திய முறைகள். இதில் அவ்வளோ சக்திகள் இருக்கு. ஈர்ப்பு சக்தி, ஆகர்ஷண சக்தி கூடிய பொருள். அதே மாதிரி கோமதி சக்கரம் அவ்வளோ சக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஒரு கோமதி சக்கரத்திற்கு நம்ம காயின் வைக்க போகிறோம். ஜவ்வாதுக்கு வாசனத்தையும் வைக்க போகிறோம். இது போன்ற அற்புத சக்தி நிறைந்த அனைத்து பொருளையும் ஒரு மூட்டையாக வச்சு மகா மந்திரங்களை நம்ம கொடுக்குறோம். இது ஏன் மகா மந்திரம்னா, கணபதியோட மந்திரமும் அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திரத்தையும் நம்ம தனலட்சுமி தாயோட மந்திரத்தை சேர்த்து சொல்கிறோம். இந்த அற்புத சக்தி பெற்று கண்டிப்பாக உறுதியாக